வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வித்தியாசமான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். தேங்காய் பத்தை, ஒரு பூண்டு பல், ஒரு இஞ்சி சிறு துண்டு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கலாங்க. உடச்ச கடலை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் கட்டி போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூடவே புளியும் சின்ன துண்டு எடுத்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வறுப்படுத்தி எடுத்து வச்சிடலாங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி பொருள்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகாய் ரெண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ தக்காளி அதையும் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், கொத்தமல்லி இதையும் போட்டுக்கலாங்க. உடச்ச கடலை, 1 ஸ்பூன் அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சட்னி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறிடுச்சுது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுக்கு தாளிச்சும் ஊற்றிடலாங்க. எண்ணெயில் கடுகு நல்லா தாளிச்சிட்டு இதில் போட்டுடலாம். ருசியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.